பச்சடி எப்படி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இப்போது கிருஷ்ண ஜெயந்தி, பிள்ளையார் சதுர்த்தி, இப்போ இந்த ஒரு மாதம் வரைக்கும் நமக்கு இந்த விளாம்பழம் கிடைக்கும். இதை வச்சு வந்து ஒரு பச்சடி சொல்லித்தரேன். இது வந்து அடுப்புக்கிட்ட போகிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜாலியாக நம்ம டிவி பார்த்துட்டே பண்ணலாம். இது வந்து எப்படி அப்படின்னா, வெல்லம் போட்டாலும் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, அந்த சீடு இருக்கும் பார்த்தீங்களா, அதை கடித்து நம்ம சாப்பிடும்போது நம்ம வயிறு சம்மந்தப்பட்ட நோய்க்கெல்லாம் ரொம்ப வந்து மருந்துன்னு கூட இதை சொல்லலாம். அதனால் நன்னாவே சாப்பிடலாம். இது சீசனுக்கு கிடைக்கிற ஒரு பொருள். இதை வந்து இந்த மாதிரி உடச்சிக்கணும். இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நல்லா வந்து பார்த்து எடுக்கணும். நம்ம 10-15 வாங்கிட்டோம்னா அது ஒரு 3 நாள் டேமேஜ் ஆகிடும். இப்போ பாருங்கள், இது நல்லா இருக்குது. இந்தமாரி இருக்கணும். இப்போ இதை போட்டு இந்தமாரி வாசனையாக நல்லா பழுத்ததாக எடுத்து இந்தமாரி இது உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். நான் வந்து இதுக்கு வந்து ஒரு 1/4 கப்பு பக்கம் வெல்லம் சேர்க்குறேன். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு கூட நம்ம புளிப்பாக இருந்தது இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி வாசனைக்கு, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் பக்கம் நல்லா மெல்ட் பண்ண கீ. இப்போ நான் வந்து எங்கள் அம்மாலாம் வந்து விளம்பரம் இந்த மாதிரி பச்சடி பண்ணும்போது கிரேப்ஸும் கொஞ்சம் முந்திரியும் போடுவா. நான் வந்து பிளாக் கிரேப்ஸும் முந்திரியும் போடுறேன். இது உங்களோட விருப்பம், வேணும்னா போட்டுக்கலாம். இந்த விளம்பரத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெல்லம் கரையிறதுக்காக ஒரு 10-20 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா அது கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து எல்லோரும் பண்ணுறது தான். இது என்ன மாமி காமிச்சிருக்காளேன்னு நினைக்காதீங்க. நிறையா பேருக்கு வந்து இந்த ஃப்ரூட், இந்த விளாம்பழம்னாலே என்னன்னு நிறையா பேர் கேட்குறா. அது தவிர நிறைய பேருக்கு இது வந்து பண்ண தெரியாதவளுக்கு இதை பார்த்து பண்ணிக்கலாமேன்னு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்காக நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. வெல்லம் போட்டிருக்கோம். இதை போய் மாமி வந்து சுகர் பேஷண்ட்டும் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்கிறேன்னா, அதில் வந்து அந்த சீடு இருக்குது பார்த்தீங்களா, அதை கடித்து சாப்பிடும்போது அதில் வந்து நிறையா மருத்துவ குணம் இருக்கிற வயிறுக்கு நம்ம நிறையா மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இன்னொரு இப்போ கிடைக்கிறதா என்னன்னு கூட தெரியல. அதனால் இது கிடைச்சதுன்னா வாங்கி இதுமாரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. நான் போட்ட இந்த விளாம்பழம் பச்சடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை. டேக் கேர்.